இந்த ஏஜில தான் குழந்தைங்களுக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் கூட ரொம்ப பெரிய கொண்டாட்டமா தெரியுங்க. அப்படிப்பட்ட இந்த நாள நித்யாவும் நானும் எங்கனால முடிஞ்ச வரைக்கும் தக்ஷாக்கு ஒரு மெமரபிள் டேவா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அங்க பத்ராவதி டேமு கிட்ட இருக்கிற ரங்கநாதர் சுவாமி கோயிலுக்கு தான் போயிருந்தேங்க. நம்மளுடைய வழிபாட்டுக்கும், அவங்களோட வழிபாட்டுக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணர் கோவில் அப்படின்னா சாமிய பார்த்து கும்பிட்டு வெளிய நிலவ விட்டு தாண்டும்போது முதுக காட்ட மாட்டாங்களாமா. அப்படி பின்னாடியே நடந்து வருவாங்களாமாங்க. கோவிலிருந்து வந்ததையும் சாயந்தரம் பர்த்டே பார்ட்டிக்காக பர்பிள் தீமில் இந்த தடவை நம்ம டெக்கரேஷன் பண்ணியிருந்தோங்க. இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தக்ஷா 2 வாரத்துக்கு முன்னாடியே அவங்க சித்தி பவித்ராவுடைய கல்யாண பத்திரிக்கை எடுத்து அதில் டேட் எல்லாம் அழைச்சி விட்டு அவளுடைய பர்த்டே டேட் போட்டு என்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வந்துருங்கன்னு இன்வைட் பண்ணியிருக்கா. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கா இந்த பர்த்டேக்காக. எப்பவுமே தக்ஷா பர்த்டே அப்படின்னா ஹேண்ட்மேடாக நிறைய டெக்கரேட் பண்ணுவாங்க. அது 2 வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிரும். இந்த தடவை டைம் இல்லாதனால டெக்கரேஷன் ஐட்டம் கடையில் வாங்கி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் தான் அவங்க பெருசானதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய மெமரி புக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.